செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாய் ஊரக திறன் பயிற்சி திட்டம் குறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுக்கும் பணி குறித்து அரியலூர் மாவட்ட வன அலுவலர் திரு இளங்கோவன் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாய் ஊரக திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருவதாக எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. நமது நாட்டின் ஊரக பகுதிகளில் உள்ள 18 முதல் 35 வயது வரையிலான இளையோருக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு அளிப்பது மத்திய மாநில அரசுகளின் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் தீன்தயாள் உபாத்யாய கிராமிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் நோக்கமாகும். திறன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல இத்திட்டம் உதவுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தீன்தயாள் உபாத்யாய கிராமிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 3 முதல் 4 தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இம்முகாம்களில் திறன் பயிற்சி நிறுவனங்களும் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சிக்கு மாணவ மாணவிகள் மற்றும் இளையோரை தேர்வு செய்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் உள்ள ஏ.கே. சமுத்திரம் பொறியியல் கல்லூரி ஒன்றில் இத்திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் 42 தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்தனர். அதேபோல திறன் பயிற்சி நிறுவனங்களும் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்தனர். இம்முகாமில் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிக்கல்வி முடித்தோர், டிப்ளமோ, ஐடிஐ பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், தையல் பயிற்சி, நர்சிங் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி பெற்றவர்களும் கலந்து கொண்டு பணி வாய்ப்பினை பெற்றனர். என் பேர் பவித்ரா. கவர்மெண்ட் ஜாப் ஃபேர் வந்துட்டு காலேஜில் நடக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வெளியில் கம்பெனிஸில் போய் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் காலேஜ்லேயே 40+ கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு 4 கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 2 கம்பெனிஸ் வந்துட்டு சாஃப்ட்வேர் பேஸ்டு வந்திருக்கு. ஸோ அந்த 2 கம்பெனிஸ்லையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஆஃபர் தரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்கீம். ஐ எம் கே ஜீவிகா. நான் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு பிடெக் படிக்கிறேன். ஜாப் ஃபேர் வந்துட்டு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இது வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இதனால் வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெளியெல்லாம் போனோம்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. இது காலேஜ்லேயே நடக்கிறனால இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து கம்பெனி வந்துட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். எனக்கு சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனினா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் சரண்யா. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஏலூர் கிராமத்துலேருந்து வரேன். கவர்மெண்ட் ஜாப் ஃபேர் வந்து இந்த காலேஜில் நடத்தியிருக்காங்க. நாங்கள் ஒரு சங்கத்தின் மூலியமாக வந்தோம். இந்த ஏரியாவில் நடத்துனது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு ஏற்ற ஒரு 4-5 கம்பெனி ட்ரை பண்ணோம். அதில் எல்லாத்துலேயும் ரெஸ்யூம் கொடுத்து நாங்கள் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல சேலரி, நல்ல ஒர்க்காக இருக்குது. அதில் ஜாயின் பண்ணலான்ட்டு நிறையா லேடிஸ் வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அந்த இதுக்கு வந்து இந்த எங்கள் ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஜாப் ஃபேர் நடத்துறது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய பேர் சுசீலா. நான் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் ஏலூர் கிராமத்துலேருந்து வரோம். மகளிர் குழு மூலிமா இங்கே வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது என்று சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 கம்பெனி செலக்ட் பண்ணி நாங்கள் ரெஸ்யூம் கொடுத்துருக்கோம். அதில் 2 இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஜாப் ஓகேவோ நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு போகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு ஊராக தொலைவி போய் ரெஸ்யூம் கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. மகளிர் குழு மூலிமா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் தர்ஷனா. இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறதுனால வெளியே போய் தனித்தனியாக கம்பெனி தேடி போய் நாங்கள் வந்து அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த ஜாப் ஃபேரில் வந்து எல்லா கம்பெனியும் ஒரு இடத்துக்கு வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லோரும் அவங்க கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணுறோம். சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டுக்கிறாங்க. எங்களோட ஸ்கில்ஸையும் நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாவட்டத்தில் தீனதயாள் உபாத்யாய கிராமிய பயிற்சி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட முகாம்களில் கலந்து கொண்டு கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 2800க்கும் மேற்பட்டோர் தனியார் துறைகளில் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டத்தில் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. 9000க்கும் மேற்பட்ட நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டதாக அரியலூர் மாவட்ட வன அலுவலர் திரு இளங்கோவன் தெரிவித்தார். அவர் பேசும்போது, அரியலூர் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 14, 15 ஆகிய 2 தினங்கள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையை சேர்ந்த 50க்கு மேற்பட்ட பணியாளர்களும், விசைவர் கல்லூரியை சேர்ந்த 35 மாணவர்கள், பேராசிரியர்
பறவையியல் ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் எல்லாம் இந்த தரைவாழ் பறவைகள் கணக்கெடுப்பில் பங்கேற்றனர். இந்த பறவைகள் கணக்கெடுப்பானது மாவட்டத்தில் காப்புக்காடு, பொது இடம், மைனிங் நடைபெற்ற இடம் மற்றும் பல்வேறு இடங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த தரைவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியானது ஆண்டுதோறும் நடைபெற்றதை விட இந்த ஆண்டு அதிக அளவு பறவைகள் காணப்பட்டது. கடந்த ஆண்டு சுமார் 7000த்துக்கு குறைவான பறவைகள் தான் இருந்தது. இந்த ஆண்டு சுமார் 9000த்துக்கும் மேற்பட்ட பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது. சுமார் 47 வகையான பறவை இனங்கள் கணக்கில் கொண்டு வரப்பட்டது. அவை தவிர இங்கே ரேர் ஸ்பீசின்னு சொல்லக்கூடிய சாம்பல் வயிற்று குயில், சிட்ரலார் மற்றும் சாம்பல் கரிசான் என்ற பறவைகள் ரொம்ப அரிதான பறவைகள் இங்கே காணப்பட்டது. இவை தவிர பொதுவாகவே நமக்கு தேன்சிட்டு, மைனா, காகம் மற்றும் தவிட்டுக்குருவி நிறையா காணப்பட்டது. எப்போதும் நம்ம பகுதியை சேர்ந்த பறவைகள் தான் காணப்பட்டது. இவை தவிர இந்த கணக்கெடுப்பில் 3 வகையான பறவைகள் கணக்கெடுப்பில் காணப்பட்டது. ஒரு வகையான பறவைகள் என்னன்னாக்க தேன் உண்டு வாழும் பறவைகள், அடுத்ததாக புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் மற்றும் ஆட்கொல்லி என்று சொல்லக்கூடிய பிற பறவைகளை பிற உயிரினங்களை அடித்து கொள்ளும் பறவை என 3 வகையான பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது. இந்த கணக்கெடுப்பை பொறுத்தவரை கடந்த ஆண்டு கூடுதல் பறவைகள் ஏன் காணப்பட்டதுன்னா, இங்கே நீர்நிலைகள் நிரம்பி வழிகிறது, ஒரு பசுமை பகுதியாக இருக்கிறது, நல்லா பூக்கும் நிலையில் உள்ள பூச்செடிகள் மற்றும் தாவரங்கள் பூக்கும் நிலையில் உள்ளதாலும் கடந்த ஆண்டை காட்டிலும் முன்னதாக சென்சஸ் எடுத்ததுனால இன்று பறவைகளோட எண்ணிக்கையும் அதோட ரிச்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவும் நிறையா காணப்பட்டது. மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கணக்கெடுப்பில் இந்த மாவட்டத்தின் வளம் எப்படி இருக்குது என்பதற்காக தான் நடத்தப்பட்டது. அந்த விதத்தில் நம் மாவட்டம் கடந்த ஆண்டை விட பசுமை பரப்பு அதிகமாக உள்ளது என்பதை நம்ம உணர முடியுது இந்த கணக்கெடுப்பின் மூலமாக. நீலகிரி மாவட்டத்தில் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதுகுறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். தமிழ்நாடு வனத்துறை சார்பாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு மற்றும் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு என 2 பிரிவாக நடைபெறும். 2025-26 ஆண்டிற்கான கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு முடிவடைந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் மற்றும் நேற்று நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. முதுமலை வெளிமண்டலத்திற்குட்பட்ட சீகூர் வனச்சரகம், சிங்காரா வனச்சரகம், மசின்குடி வனச்சரகம், நீலகிரி கிழக்கு சரிவு வனச்சரகம் மற்றும் கூடலூர் கூட்டத்தில் நடைபெற்ற இந்த கணக்கெடுப்பில் வனப்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கணக்கெடுப்பின் போது புல்வெளி கழுகு, வெள்ளை வயிற்று மரங்குத்தி, திக்கல் நீல ஈப்பிடிப்பான் போன்ற அரிய வகை பறவைகள் தென்பட்டன. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் 2029-30 ஆண்டிற்குள் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், சென்ற நிதியாண்டில் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி 25,000 கோடியை எட்டியது என குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா இறக்குமதியாளராக இருந்து தற்போது ஏற்றுமதியாளராக மாறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2029 ஆண்டிற்குள் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி 3 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு அனைவரின் நலனுக்கும் அனைவரின் மகிழ்ச்சிக்கும் என்ற கருப்பொருளின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.